சிசியான் ஓய் சபைக்கு தாழ்ந்த வணக்கம். ஏய் அம்மா போசி சீன்றீங்க யாருங்க? ஏய் ஓய் என்னுடைய பெயரோ சபைக்கு தாழ்ந்த வணக்கம். ஓ சபைக்கு தாழ்ந்த வணக்கம். இந்த சபையானது தெய்வலோகத்தில் கூடியிருந்த தெய்வக சபை என்று தெய்வக சபை. உலகத்தில் கூட்டியிருப்பது ராஜா சபை. ராஜா புண்ணிய சபை என்று சொல்வார். ராஜ புண்ணிய சபை. அப்படி இருந்துட்டாலும் நான் யார்? நீ யாரு? என்னுடைய பெயர் என்ன? என்னோட பேர் என்ன? தெரிந்தாயா என்ன? மயிர் கூட தெரியாது. உங்களை பத்தி நான் தெரியும். ஏய் சிசியா இதோ தெரிவிக்கின்றேன். நீ என்ன பண்ணிடுவ நீ? ஏய் சிசியா சொல்றேன் கவனமா கேளு. அது அடிக்காது. தொட்டளவு ஆட்டிடுவேன். ஓஹோ தொட்டலாம் ஆட்டிடுவீங்க. தூங்க பிள்ளை கிள்ளிடுவேன். ஓ தூங்குற பிள்ளைங்கள கிள்ளிடுவீங்க. ஆமா. தாயார் வந்து கேட்டா தாயார் வந்து விட்டா தகமான சொல்லிடுவேன். அப்பேற்பட்ட கலவைக்காரன் நாரதன் என்று தெரிய வருமா? எப்படி நாராயணன் காட்டி சொல்லியா? கலகத்தை மூட்டுற நீ நான் நினைச்சிட்டேன் என் பொண்டாட்டிக்கும் நான் வச்சிருந்த கூத்தியருக்கு எத்தனை கலகத்தை மூட்டினேன். நான் கலகம் மூட்டக்கூடியது நன்றாக தான் இருக்கும். எனக்கு மயிரை பிடிக்கணும் சொல்றேன். என் பொண்டாட்டி கூட ஏதோ ஒரு தாழ்நூலை கொடுத்துட்டு போட்டு எனக்கு கூத்தியர் என்ற மனுச்சு. சிசியா இதோ தெரிவிக்கின்றேன். சொல்லு சாமி.
சத்தியலோகம் என்று சொல்வார். உங்களோட நாடோடு சத்தியலோகம். ஆமா சரி. லோகத்தில் என் நாடு சத்தியலோகம் இருந்துட்டாலும் சத்தியலோகம் இருந்துட்டாலும் உங்களை பெத்தவங்களை தாய் தந்தர் யாரு தெரிவிக்கின்ற இருக்கிறாங்களா? ரைட்டு, அதான் சரி. போடுங்க பாப்போம். தாயாரோ சரஸ்வதி. என்னுடைய தந்தையாரோ பிரம்மதேவன். தந்தையாரோ பிரம்மதேவனா? ஆமா. அப்படி இருந்துட்டாலும் சரி, தாயார் பிரம்மதேவனுக்கும் இருந்துடும். தாய் சரஸ்வதிக்கு பிறந்தவராகிய என்னுடைய பெயரும் நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவர் எப்படின்னா எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு கலகம் கிடைச்சு விட்டா எனக்கு முதுவானது மூட்டை சுமந்தது. உங்களுக்கு ஒரு நாளைக்கு கலகம் கிடைக்க வேண்டும். ஆமா, இல்லைன்னா முதுவாக மூட்டை சுமக்க வேண்டும். அது மாதிரி தலையானது 1000 சுக்குலாக ஓடிடும். 1000 சுக்குலாக போயிடும். ஆமா, சரி சாமி. அப்படி இருந்துட்டாலும் அதனால எங்க ஊருக்கு எதுக்கு வந்திருக்கிற? அப்படியா? எப்படின்னா அதாவது சரி, சாமியாகப்பட்டது கையேந்தி உலக நன்மைக்காகவும் நம்ம நாட்டினுடைய நன்மைக்காகவும் கண்ண மூடி கழுதணியில தவம் செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஆகாய வீதியில ரத்த மேல போன கெந்திரமன்னன், அதாவது அந்த கெந்திரவனுக்கு தண்ணித்தாகம் ஆகிவிட்டது. அதிகமாகி அந்த தாபலமாகப்பட்டது சாமி கரந்தனில் விழுந்து விட்டது. அதனால என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? சீக்கிரமாக நான் கெந்திரவனை சென்று பார்க்க வேண்டும். ஓ, கெந்திரவனை பார்க்கணும். ஆமா, ஆகட்டும், அப்படியே புறப்படு. இருப்பார்கள். அந்த சாமி கலந்து விழுந்தது. அந்த சுப்பன தாம்பரமாகப்பட்டது யாரு துப்பிருப்பார்கள். அப்படி சொல்லி என்ன செய்ய வேண்டும்? அந்த சக்கரத்தை சென்று நான் பார்க்க வேண்டும். சக்கரத்தை பார்க்கணும். ஆகட்டும்.